அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். பெரியமா, நான் தான். நீ அப்பல இங்க வந்து உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கீங்க. பேசாம வாங்க வந்து தூங்குங்க. தூங்குறனா? அடுத்த பிளான பத்தி இந்த மனசுக்குள்ள அப்படியே ஓட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க எங்க? இவங்க ரேணுகா அக்கா தான். அந்த சொக்கா எங்க போச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் மூச்சு வாங்கி ஏறி வரதுக்குள்ள அவ என் கண்ணை மறைச்சிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. இந்த பிள்ளை மனச தளர விடாத, இன்னும் நமக்கு டைம் இருக்கு. ஓ, ஷால் வி கண்டினியூ? சரி, வாங்க போலாம். இவ வேற கூப்பிடுறா. எடுத்த காரியத்தை முடிக்காம விடக்கூடாது, முடிச்சிடணும். ஷபா, நல்ல வேலையா நீ வந்து சேர்ந்த மல்லி. இல்லன்னா மேலேயே பேய் வேஷத்தோடு தூங்கி இருப்பேன். என்னால முடியல புள்ள. பேசாம வாங்க பெரியமா. முதல்ல இந்த வேஷத்தை கலைச்சிட்டு போய் படுங்க. தூக்கம் வருது பெரியமா. அடடடடா, என்ன புள்ள நீ வேஷத்தை கலைன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு பயமா இருந்தா நீ போய் படு. நான் போய் படுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அப்படிலாம் நீ கேட்காத மல்லி. செலவு பண்ணியாச்சு. இத பார், நல்ல மேக்கப்பும் போட்டாச்சு, தூக்கத்தையும் தொலைச்சாச்சு. இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண முடியுமா? ஆபரேஷனை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையே. எப்படியோ போங்க, சொன்னா கேக்கவா போறீங்க? மல்லி 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 மல்லி. ஐயோ, அப்பப்பா கை தாங்களா அப்படியே எனக்கு கீழே கூட்டிட்டு போயேன். போனதும் அப்படியே சுட 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 காப்பியை போட்டு அப்படி வாயில ஊத்துனா அப்படி. இல்ல, வேண்டாம் வேண்டாம், நானே வந்து போட்டு குடிச்சுக்கிறேன். நீ போட வேண்டாம். இப்ப கைய புடி. வாங்க. அம்மா, ஐயோ. எப்படியும் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு நாம் இந்த சாவியை எடுத்துட்டு வந்தாச்சு. இத ரகுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். மல்லி போகும்போது இத சேர்த்திட வேண்டியதுதான். பாவி, இதெல்லாம் சாப்பிடுற நேரம் அடியுது. மூக்க உடைச்சிட்டு இப்படி சாவகாசமா உட்காந்து சாப்பிடுறாளே. சாகலாமான்னு கேட்டுட்டு எம்ம வந்தா கூட சாப்பிட்டுட்டு சாகலான்னு சொல்வா போல இருக்கே. என்ன டெஸ்ட் பண்றியா? டெஸ்ட் எங்க போனாலும் குறுக்க வருவியா? இதெல்லாம் உனக்கு பத்தாத செல்லம். உன்ன நல்லா ஃபோர்ஸா அடிச்சிருக்கணும். அழிச்சதில்ல. இப்பதான் என் மனசு ஃபுல்லா நிம்மதியா இருக்கு. போய் படுத்தனா நல்ல தூக்கம் வரும்.
இவங்க எப்போ எந்திரிச்சு போவாங்கன்னு தெரியலையே. எவ்வளவு நேரம் தான் நம்ம இப்படி இருக்கிறது? நாமளாவது பரவாயில்ல, பெரியம்மா பாவம் மூக்கு உடைஞ்சு போய் மூச்சு கூட விட முடியாம தவிக்கிறாங்க. ஐயோ, சொன்னா கேக்குறீங்களா? பேய் வேஷம் போட்டு உண்மையை வெளியே கொண்டு வர போறேன்னு அடி வாங்கினதான் மிச்சம். ஏய் மனோகரனா, என்னாச்சு? ஏய், என்ன இப்படி படுத்து டான்ஸ் ஆடுற? நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர். இப்படி ஆடாத. புஸ் 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 புஸ். ஐயோ, உனக்கு சாமி வந்துச்சா? சாமி சாமி சாமி. ஐயோ, இந்த அண்ணன் ரொம்ப கத்துறாரே, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க. இவ ஏதாவது பண்ணுவா, மாட்டி விடலான்னு பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே ஓடுறா. என்ன பண்ணி வைக்க போறான்னு தெரியலையே. சும்மா இருந்த சங்க நாம தான் ஊதி கெடுத்துட்டோமா? ஏய் மனோகரனா, ஏய் பயப்படாத பயப்படாத. நான் வெளிய போய் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேட்டேன், இப்படி டான்ஸ் ஆனா அந்த அக்கா இரும்பு எடுத்து கையில வச்சா சரியாயிடும்னு சொன்னாங்க. நீ பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் போய் இரும்பு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு, வரேன், இப்ப வரேன். ஆகா, என்னத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து தேர இழுத்து தெருவில் விட போறான்னு தெரியலையே. ஐயோ, ஏய் அண்ணா, இந்த புடி 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 புடி, இப்படி புடி, இப்படி புடிச்சுக்கோ. இந்த புடி புடி அண்ணா, புடி, இந்த கத்திய புடி, இப்படி புடிச்சுக்கோ. புடி புடி புடி, நல்லா நல்லா புடி, நல்லா புடி. கைய விட்டாத மனோகரனா, நல்லா கத்திய புடிச்சுக்கோ, சரியாயிடும். சரியாயிடும், உனக்கு சரியாயிடும். அந்த அக்கா சொன்னாங்க, பயப்படாத, புடிச்சுக்கோ. புடி புடி, நல்லா புடி. ஐயோ, ரத்தம், ரத்தம், என்ன பண்றது? ஐயோ, ரத்தம், ரத்தம், விடு. ஐயோ, ரத்தம், என்ன பண்றது? ஐயோ, கத்தி கிழிச்சிருச்சே. எரியுது எரியுது. விட்டோ ஆளையே காலி பண்ணிடுவா போல இருக்கே. நாம போடுற பிளான் எல்லாம் பூமராங் மாதிரி நம்மளே வந்து காலி பண்ணிடுதே. இவ கொஞ்ச நட்டா மொத்தமா நட்டான்னு தெரியலையே. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம மொத்த நட்டையும் கழட்டிடுவா போல இருக்கே. கேவலம் 10 பைசாக்கு யூஸ் இல்லாம இப்படி தரையில ரத்தம் சிந்திருக்கேடா. ஃபுல். ஐயோ, பஞ்சரான கைய டிங்சர் வச்சு கட்டுவோம். எரியுதே. ஐயோ, சரி சரி, உள்ள போய் வைத்தியம் பண்ண வேண்டியதுதான். ஐயோ அம்மா,
பண்ற நீ? எனக்கே வேப்பில அடிக்கிறியா நீ? என்னது இது? சித்தர் இவளுக்கு வேப்பல் அடிப்பாருன்னு பார்த்தா இவ சித்தருக்கு அடிப்பா போலயே. ஐயோ கடவுளை காப்பாத்து. என்னப்பன் சிவன், நான் தான் சிவன், நான் தான் சிவன், நான் தான் சிவன். என்னையும் அடிக்கிற, என்னையும் அடிக்கிற. நான் தான் சிவன். நான் தான் சிவன். அச்சச்சோ, அவருக்கே விபூதி அடிச்சிட்டாளே. எனக்கு அப்படிலாம் பண்ணாத, அமைதியாரு. இருங்க, நான் பாத்துக்கிறேன். என் மேல நீ வேப்பிலை அடிக்கிறியா? கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும் காலதச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் குட்டி முழுக்கி அழுவார். மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பாரே இறைவா, கச்சி ஏகம்பனே. மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள கண்ட்ரோல் மீறி போகுது மாப்பிள்ள. கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்து மாப்பிள்ள. ரேணுகா சும்மா இரு. அக்கா அக்கா வேண்டாம்க்கா, சொல்றத கேளுங்க. ரேணுகா வேணா ரேணுகா. ரேணுகா வேணா ரேணுகா, நான் சொல்றத கேளு. வேணா வேணா ரேணுகா, ரேணுகா நான் சொல்றத கேளு. வேணா ரேணுகா, நான் சொல்றத கேளு. வேணா ரேணுகா. வா வா. ஐயோ வேணா ரேணுகா. ரேணுகா வேணா. ரேணுகா ஐயோ புடிங்க, பாத்த புடிங்க. அம்மா அம்மா அம்மா. ஐயோ ஐயோ ரேணுகா வேணா. ரேணுகா இங்கேயே இருங்கம்மா. ஐயோ பூச்சி கண்ணாடி. ரேணுகா ஐயோ புடிங்க மாப்பிள்ள, புடிங்க மாப்பிள்ள. உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ ஐயோ ரேணுகா. ரேணுகா வா. ஏய் வேணா ரேணுகா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாய மூடு. என்னடா பாக்குற? நீ பெரிய யோகியனா? நீ என்ன பண்றேன்னு சொல்லவா? சொல்லவா? இல்ல அடிச்சு கொல்லவா? தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாடி. ஐயோ பயப்படாதீங்க. சாரிங்க ஐயா. சாரி எதுக்குமா? அப்பன் சிவபெருமான் என்ன காப்பாத்திருவான்னு எனக்கு தெரியும். அவனை மீறி என்ன நடந்துரும்? ஆனா கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீங்க அந்த அப்பங்கிட்டயே போயிருப்பீங்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே. ஐயா இப்ப என்னங்க பண்றது? இவ ஒரு நாள் இவ்ளோ ஆக்ரோஷமா நடந்துகிட்டதே இல்ல. ஆமாங்க ஐயா, இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சத்தியமா புரியல. உங்களுக்கு புரியாது. புரிஞ்சவன் சொன்னா என்ன பைத்தியக்காரனா பாக்குறீங்க. இதுக்கு தான் வாய மூடிட்டு எப்பவும் போல இருந்துடுறது. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமாவாசை. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறது வழக்கம்தான். இப்ப என்னங்க ஐயா பண்றது? இப்போதைக்கு காப்பு கட்டி விடுறேன். இனிமே இவங்களால பெரிய அளவுக்கு தொந்தரவு இருக்காது. அடுத்த பௌர்ணமிக்கு கூட்டு வாங்க, பாத்துக்கலாம். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.